கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது மூணையும் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கை இப்போ டெக்னிக்கலாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூணு ஸ்டாக்கு மட்டும் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ நேற்றுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் அண்ட் இதோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோ, ஸோ 9 o'clock வந்து நான் நேற்றுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ, ஸோ ஒவ்வொரு தடவையும் கீழே விழுகும் போதெல்லாம் கரெக்டாக நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ அனாலிசிஸ் பண்ணது கரெக்டாக இப்போ எக்ஸாக்டாகவே நடந்துட்டுருக்கு. அதோட ஆல் டைம் நியரில் தான் இப்போ இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே வந்து இதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போகும்போது தான் இன்னும் நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது வரைக்கும் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வரும். நியூ பையர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கும்போது 217 பாயிண்ட்ஸும், மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் போயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 31 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, 131 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது பேங்க் நிஃப்டியை இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் புது உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்றுக்கும் ஒரு புது உச்சம்னே சொல்லலாம். ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நோ இஷ்யூ. ஸோ இங்கேருந்து தொடர்ந்து முன்னேறும். ஸோ 60,000 அப்படின்றது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டியை பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியில் மட்டும் ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. அது ஏன்னு தெரியல. ஆமாம், ஓகே. ஸோ இந்த ஒரு நாள் பேரிஷ் கேண்டில் வந்து இதோட ட்ரெண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு கேண்டில் வச்சு இது கீழே இறங்கும் அப்படின்னு நம்மளால் எது கரெக்டாக வந்து, அதாவது ஒரு கேண்டிலை வச்சு ட்ரெண்டு மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அடுத்து இன்றைக்கி புல்லிஷ் கேண்டில் கூட பிரிண்ட் ஆகலாம். ஓகே, நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், ஸோ எம்என்எம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ஆமாம், நேற்று மார்னிங் வீடியோவில் போட்டிருந்துருப்போம். ஸோ நேற்று மட்டுமே ஒரு 5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது நாட்கோ. ஸோ நாட்கோ பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டையும் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதாவது நியர்லையே உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை ஹிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்றுக்கு ஹிட் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் வந்து ரிஜெக்ஷன் தெரியுதா. ஸோ ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழேயும் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இன்னமும் முன்னேறலாம். ஸோ இன்னமும் முன்னேறிட்டு உங்களுக்கு இன்னொரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரலாம். இல்லை இப்படியே கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த பர்சன்டேஜ் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் எனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1059 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டாக் நெட்வெப். ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் ஸ்டாக்கில் ஃபஸ்ட் ஸ்டாக் நெட்வெப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நேற்றுக்கு ஒரு 5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் தெரியும். ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது
ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இதனால் இந்த ட்ரெண்ட் லைனை நம்பி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ இது வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது 5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 4389. ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஸோ இதை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை இந்த சப்போர்ட் லைனை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஎக்ஸ். இந்த ஐஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கு மட்டுமே ஒரு 4% மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே சேம் டைம் இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஹிட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து கரெக்டான எங்கே ஸ்டாப் லாஸை கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ ஸ்டாப் லாஸை கொடுக்க நீங்கள் தயங்குனீங்கன்னா இன்னும் அதிகமான ஸ்டாப் லாஸை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஸோ இதோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 6 or 7%, ஒரு 8%க்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே வரும்போதே நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சில நியூஸ் எல்லாம் அப்பப்போ வரும். ஸோ இந்த கப்ளிங் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து தான் இதோட ஆல் டைம் நியர்பையில் போன அந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் கீழே விழுந்ததுக்கு காரணம் 2 தடவை. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு கேப் டவுன் ஆனிச்சு, இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து கேப் டவுன் ஆகி கீழே விழுந்துச்சு இல்லையா, ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டை வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் இதை உடச்சாவே நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வைக்கலாம். 131 இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இந்த ட்ரெண்டை உடச்சி கீழே வந்தாலே நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த 131.67 இருக்கு இல்லையா, ஸோ இதை உடச்சி கீழே போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டிபோக். ஸோ இந்த டிபோ டெக் ஷார்ட்டாக டிபோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டிபோ டெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை, இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஹரிசாண்டல் லைனை எப்போ பிரேக் பண்ணி இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இது இல்லை. ஸோ அதே சேம் டைம் வந்து நம்ம இப்போது பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் இது பிரேக் அவுட். ஸோ பிரிண்ட் ஆகும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம், அது வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, அப்படி மேலே பிரிண்ட் ஆகுது அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னாவே நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே அதாவது நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இந்த சப்போர்ட்டுக்கு மேலே, இதுக்கு மேலே, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே. இதோட டார்கெட் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை 1923. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியும் இந்த ஜோனில் வந்து கொஞ்சம் லேக் ஆகலாம், அதாவது 2-3 கேண்டில்ஸ் வந்து கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மொமெண்டம் ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இந்த ஜோனை மதிக்காது. இல்லை அப்படின்னாலும் இந்த ஜோன்லையும் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு ஸோ டைட்டன் இருக்குது. டைட்டனோட டார்கெட் கேட்டிருந்தாங்க, ஸோ அதையும் நம்ம இப்போது பார்த்துடலாம். அதே சேம் டைம் டைட்டன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதுவும் பிரேக் அவுட் ஸ்டாக்கு தான். நெக்ஸ்ட்டு டைட்டன். ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நேற்றுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனால ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது இந்த கேண்டிலில். ஸோ இதோட அதாவது டைட்டனோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2024-25 எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 or 2 இயர்ஸோட கன்சாலிடேட் ஜோனை இப்போ பிரேக் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த கன்சாலிடேட் ஜோனையே உடச்சிருச்சு. ஸோ ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். மேலே போகிறதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் தான், இந்த 4350 அப்படின்றது உங்களுக்கு டைட்டனோட டார்கெட். ஓகே, இப்போது என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம
இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இன்றைக்கி அதாவது டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே சேம் டைம் முந்தா நாள் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. சேம் டைம் இங்கே கூட வரலாம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் கூட நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். அப்படி ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டார்கெட் வந்து ஒரு ஒன் இயர்லேருந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணணும் நினச்சிங்கன்னா டைட்டனை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஆர் 5,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ பேஷண்ட்டாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக இதில் இருந்தான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் நமக்கு கொடுக்கும் அப்படின்றது நம்ம தாராளமாக நம்பலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை வந்து நான் நேற்றுக்கே அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும். பட் என்னோடய ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால நேற்று அப்லோட் பண்ண முடியல. பட் வீடியோ ரெடியாக இருக்குது, பட் ஆனாலும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1 o'clock வந்து நான் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு, அதாவது நேற்றுக்கு இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டவங்க மொத்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து அன்சஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 பிரேக் அவுட் ஸ்டாக்கு பார்த்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அன்சஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.